நீங்கள் ட்ரையாங்கிள் பாடி ஷேப்பாக இருந்தீங்கன்னா எப்படி அவுட்ஃபிட் ஸ்டைல் பண்ணலாம்னு சொல்கிறேன். இப்போவே இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோ. ஏன்னா நெக்லைன் உங்களோட பாடி ஷேப்க்கு சூட் ஆகும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் நெக், சாஃப்ட் ஸ்கொயர், ஷார்ப் ஸ்கொயர் என்ன வேணால் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் போட் நெக், அதுக்கப்புறம் காலர் நெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஸ்லீவ்க்கு பிஷப் ஸ்லீவ், பஃப் ஸ்லீவ்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரமாட்டிக் ஸ்டைல்ஸில் ஸ்லீவ் போகலாம். பிகாஸ் உங்களோட லோ பாடி கொஞ்சம் வந்து வால்யூமினஸாக இருக்கனால நீங்கள் ஸ்லீவில் உங்கள் அட்டென்ஷன் கொண்டு வந்தீங்கன்னா லோவர் பாடி பெருசாக இருக்கிறத யாரும் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏலைன் சிலுவேட்டில் இருக்க என்ன ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணணும்னு நினச்சாலும் சூப்பராக பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே அழகாக சூட் ஆகும். பிகாஸ் உங்களோட தைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நம்ம வந்து அதை வந்து பேலன்ஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஏலைன் சிலுவேட்ஸ் போடும்போது ரொம்ப கன்சீல்டாக சீம்லெஸ்ஸாக இருக்கும் அந்த லுக். ஏலைன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, குர்தாஸும் நீங்கள் போடலாம். இல்லை ஃபிட் அண்ட் ஃப்ளாட் ட்ரெஸ்ஸஸ், மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே விச் இஸ் லைக் அனார்கலி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டம் வேர்க்கு நீங்கள் வந்து லைட் கலர்ஸ் போகிறத விட டார்க் கலர்ஸ் போனீங்கன்னா உங்களோட தைஸ் அண்ட் ஓவரால் லெக்கே வந்து கொஞ்சம் வந்து ஸ்லிம்மரான இல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபிட் கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க, என்ன ஃபேப்ரிக்ஸ் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளோயியான மெட்டீரியல் அந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க. ரொம்ப புஷ்ஷுன்னு இருக்கும்ல, லைக் ஆர்கன்ஸா மாதிரி, அதெல்லாம் அந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்காது. கொஞ்சம் நீங்கள் ஹெவியர் சைடில் இருந்தீங்கன்னா அதர்வைஸ் யூ கேன் ட்ரை. பட் ஃப்ளோயி மெட்டீரியல்ஸ் அண்ட் பாடி ஹேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா. ஸோ ஃபோக்கஸ் இஸ் உங்களோட லோவர் பாடியில் அட்டென்ஷன் கொண்டு போகாமல் அப்பர் பாடியில் அட்டென்ஷன் கொண்டு வரும். அண்ட் பேலன்ஸ்ட் அவுட்டாக காட்டுறதுக்காக ஏலைன் சிலுவேட் பண்ணுறோம். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களோட அவுட்ஃபிட் ஸ்டைலிங்கில். இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஸ்கினி பாட்டம் தான். பிகாஸ் உங்களோட தை வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, லைக் இட்ஸ் பிகர், இட்ஸ் வால்யூமினஸ் அப்படின்றது ஆப்வியஸாக கொஞ்சம் தெரியும். அண்ட் ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா போடணும்னு நினச்சிங்கனாலும் வாட் யூ கேன் டூ இஸ் கொஞ்சம் வந்து நல்லா ரொம்ப நேரோவாகவோ ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லாமல் கொஞ்சம் ஏலைன் சிலுவேட்டில் இருக்க மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைக் ஹெம் லைன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி, ஸோ தட் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்ல கவரேஜ் இருக்கும். அண்ட் இட் லுக் ஸோ குட் அண்ட் ஸோ நீட். நெக்ஸ்ட் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.